ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தேர்தல் திருவிழா வாழ்த்துக்கள். ஆமாம், நாங்கள் இப்போ கிளம்புறது ஓட்டு போடுறதுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டே எனக்கு செருப்பு காணல, அதை தேடி எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்பியாச்சு. ஹாப்பியாக இருந்துச்சு இன்றைக்கி போச்சில். மிதுக்கு எப்போவுமே போல் தான், வெளியே போனாலே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடும். செல்லத்துக்கு அவசரம் தாங்கலை, அந்த அவசரத்தில் கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா கூட்டிகிட்டு போனாங்க கைப்பிடிச்சி. ஒரே ஹாப்பியாக நடந்து வந்தாங்க. அங்கே வர நடந்து வந்தாங்க. தூக்கவே விடலை. அம்மாவும் தூக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, முடியவே இல்லையே. அது தூக்கவே விடலை. நான் தான் நடந்து வருவேன்னு நடந்து வந்தாங்க. மிதுன்யாவுக்கு 1.5 வயசு ஆகுது. அவங்க நல்லா ஆக்டிவான ஏஜிங்கனால அவங்க தூக்கவே விடலை. நல்லா ஹாப்பியாக வந்தாங்க. அங்கே வர விளையாடிட்டே வந்தாங்க, பறக்க பார்த்துட்டே வந்தாங்க. ரோட்லலாம் கை பிடிக்காமல் கையை உதறி விட்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போய் சேர்ந்துட்டோம். ஓட்டு போடுறதுக்கு நானும் மிதுவும் தான் உள்ளே போயிருந்தோம் பூத்தில். அண்ணன் எங்களுக்கு வீடியோ எடுத்து தந்தாங்க. இது ஃபஸ்ட் டைம் தான் நான் பேசுகிறேன், அதனால் கொஞ்சம் வீடியோக்குன்னு பேசுகிற பட்சத்தில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைமில் பேசுகிறேன், ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால் ஓட்டு போடுறதுக்கு உள்ளே இருக்க இங்க் வைக்கிறவங்க மிதுவுக்குமே இங்க் வச்சு விட்டாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதோட சந்தோஷத்தை நீங்களே பார்ப்பீங்க. இப்போ ரொம்ப ஹாப்பி. மிதுவும் சமத்து பிள்ளையாக உள்ள அடம் பிடிக்காமல் எடுக்காமல் போயிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் எத்தனை மணிக்கு, இது எங்கள் அம்மா தான், அவங்களும் ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. நாங்கள் 3 மணிக்கு கரெக்டாக போனோம். அதனால் ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்துச்சு. பூத்தில் எந்த வித கூட்டமும் இல்லை. நாங்கள் அதனால் ஃப்ரீயாக போட்டுட்டு வந்துட்டோம். நான் ஒரிஜினல் வாய்ஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அங்கே நடந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக தான். மற்றபடி வீட்டுக்கு வந்த பிறகு நான் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி அனுப்பேன். கையை பார்க்க போச்சுலலாம் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம்தான். கையில் ஏதோ பெருசாக ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி தான். அவங்க ஹாப்பியாக கையை அவங்களால காணிக்க தெரியல அவங்களுக்கு. ஆனாலுமே அவங்க நல்லா அழகாக கையை ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. அண்ணன் தான் கூட்டிகிட்டு வந்தான். நானும் அம்மாவும் நடந்து வந்துட்டோம். அண்ணன் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து விட்டதும் ஓட்டு போடைக்கு போனதை பற்றி பேசணும். அதில் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. யார் ஓட்டு போட வச்சாங்க? அம்மாவா? அந்த கையில் யார் ராய் விட்டா?